பார்த்தால் அனுராதபுரத்தில் பெரும்பான்மையான ஒரு ஓட்டு எடுத்த நபர் தான் இஷாக் ரஹ்மான் சொல்றவர். இவரும் வந்து அன்றைக்கு இருந்த கட்சியில இல்லை, இன்றைக்கு இருக்கிறது வந்து ரணில் விக்ரமசிங்கோட. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிரீஃப் ஒன்று நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். இதுவரை காலமும் நடந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒருக்கா நாங்கள் அவதானிச்சா எங்களுக்கு இதில் ஒரு பிக்சர் ஒன்றை ஏற்படுத்தி கொள்ள முடியும். என்றைக்கும் இல்லாதவாறு 2024 ஸ்ரீலங்காவில் நடக்க இருக்கிற பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் வித்தியாசமான விடயங்கள் நடக்க இருக்கிறது. வித்தியாசமான ரிசல்ட்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் என்பதை ஊகித்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. என்னென்றால் 39 வேட்பாளர்கள் இந்த முறை களமிறக்கிறாங்க. இந்த 39 வேட்பாளர்கள்ல வந்து எங்களுக்கு பேர் சொல்லி கூறக்கூடிய சிலரை எடுத்துக்கொண்டால் வந்து இது நிச்சயமா டஃப்பான ஒரு போட்டியாகத்தான் இந்த வருடம் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் இருக்க போகுது. பொதுஜன முன்னணி, அதாவது மொட்டு கட்சி எடுத்துக்கொண்டாலும் மொட்டு கட்சியிலிருந்து பலர் வந்து ஆதரவு அளிப்பதற்கு, ரணில் விக்ரமசிங்கைக்கு ஆதரவு அளிப்பதற்கு முன் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுத்துக்கொண்டால் அதுல தலைவர் உட்பட செயலாளர் வந்து இவங்கள உட்பட கூட்டணி வந்து ரணில் விக்ரமசிங்கைக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. தெரிவித்தது மட்டுமல்லாம அவங்க களத்தில் இறங்கி வந்து ரணில் விக்ரமசிங்கைக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த தேர்தல் வந்து மிகவும் வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்கும் சொல்றதுக்கு பல காரணங்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரலாம். முதலாவது எடுத்துக்கொண்டால் வந்து ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு தெரியும், பல வருடங்களுக்கு ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் வந்து ஸ்ரீலங்காவில் எக்கனாமிக் கிரைசிஸ் ஒன்று வந்துச்சு. கோட்டாபய ராஜபக்சன்னு சொல்றவர் ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் வந்து அவர் விரட்டி அடிக்கப்படுறார் நாட்டை விட்டு. இந்த நாட்டில இருந்து போற நிலைமை அவருக்கு உருவாகுது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கோட்டாபய ராஜபக்ச பக்கம் இருந்த அவருடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது அவர் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் இந்த நாட்டை வந்து பாரம் கொடுப்பதற்கு அவர் ஆக்களை தேடி இருக்கிறார். இந்தது அவர்கிட்ட வந்த அல்லது அவர்கிட்ட சார்பாக வந்த கருத்தா இருக்கு. அவர் வந்து நுரகுமார திசாநாயக்க சார்ந்த கட்சியினர்கிட்ட கேட்டுக்கிறாங்க இந்த நாட்டை பாரம் எடுக்க சொல்லி. அவங்க பாரம் எடுக்க இல்லை. அதுக்கப்புறம் சஜித்தை கேட்டுக்கிறாங்க, அவரும் பாரம் எடுக்க இல்லை. இறுதியாக வந்து ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அது எக்கனாமிக் கிரைசிஸ் டாப் லெவலில் இருக்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்கே பாரம் எடுத்ததாக கருதப்படுகிறது. பாரம் எடுத்தார்தான் அந்த எடுத்த லீட் வந்து ரணில் விக்ரமசிங்கே இன்றைக்கும் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஸோ மொட்டு கட்சியில சேர்ந்த இவங்களோட ஆதரவோடு தான் ரணில் விக்ரமசிங்கே இந்த ஆட்சி பீடம் ஏறுறார், தலைமைத்துவத்துக்கு வாரார். மொட்டு கட்சியினர் ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதால மொட்டு கட்சிக்கு ஆதரவு இல்லாதவர்கள், மொட்டு கட்சியை எதிராக பார்த்தவர்கள் வந்து இப்ப ரணில் விக்ரமசிங்கையையும் எதிராக பார்ப்பதற்கான சூழல் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. இதுவரை காலம் எடுத்துக்கொண்டால் வந்து ஸ்ரீலங்காட எலெக்ஷன்ல வந்து ரணில் விக்ரமசிங்கே ஒரு பச்சை நிற சார்பான கட்சியை சார்பானவராகத்தான் பார்க்கப்பட்டார். சஜித் பிரேமதாசையும் பச்சை நிற சார்பான ஒரு கட்சியினராகத்தான் பார்க்கப்பட்டார். அதே மாதிரி வந்து மற்ற பக்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, மொட்டு கட்சி இவர்கள் ஒரு புறம் இருக்க வச்சு தான் பார்க்கப்பட்டார்கள். இப்படி இந்த இதுகால வரை ரெண்டு தரப்பினர்களிடையே பாரிய போட்டி இருந்து வந்த ஒரு கள நிலவரம் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வர்ற நேரத்தில் வந்து பச்சை நிறமாக தன்னை இனம் காட்டி கொண்டவர் அல்லது யூஎம்பியாக தன்னை இனம் காட்டி கொண்டவர் வந்து ரணில் விக்ரமசிங்கே. ஸோ மொட்டு கட்சியினர் அந்த நேரத்தில் எப்படி இனம் காணப்பட்டார்னா பெரிய அளவில் இன முரண்பாடுகளை ஏற்படுத்துகிற கட்சியினராகத்தான் பொதுமக்களால் பார்க்கப்பட்டார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவ்வாறு பார்க்கப்படவில்லை. அதனால தான் ரணில் விக்ரமசிங்கேக்கு கிடைத்த ஓட்கள் எடுத்துக்கொண்டால் வந்து தமிழ் முஸ்லிம்களோட ஓட் அதிகமாக இவருக்கு கிடைத்த ஆதாரங்களை எங்களுக்கு காண கிடைக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே இப்ப என்ன செய்யறாருன்னா கோட்டாபய ராஜபக்ச வந்து சொன்னதுக்காக அந்த இடத்தை ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுக்கிறார், நாட்டு தலைமைத்துவத்துக்கு அவர் வாரார். இந்த நேரத்துல தான் இதுகால வரை ரணில் விக்ரமசிங்கேக்கு இருந்த அந்த ரணில் விக்ரமசிங்கேக்காகவே இருந்த ஆதரவு வந்து குறைக்கப்படுது. ஏன்னா அதுக்கு முதல்ல ரணில் விக்ரமசிங்கேக்கான ஆதரவு குறைந்ததாக இருந்துச்சு. ஏன்னால் பார்லிமெண்ட்ல வந்து அவரை எடுத்துக்கொண்டால் அவருக்கு எந்தவித செல்வாக்கும் இல்லாத ஒரு நபராகத்தான் அவர் கருதப்பட்டார். ஆனால் ஸ்ரீலங்கா ரெஸ்பான்சிபிலிட்டியை பாரம் எடுத்து ஒரு ஜனாதிபதியாக அவர் மாறின பிறகு வந்து ரணில் விக்ரமசிங்கேக்கான ஆதரவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கத்தான் செய்ததே ஒழிய இல்லாமல் போகவில்லை. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அடுத்தது வந்து ரணில் விக்ரமசிங்கே வந்து மொட்டு கட்சியோடு சேர்ந்ததால இந்த மொட்டு கட்சிக்கு எதிரான கருத்து அல்லது மொட்டு கட்சிக்கு எதிராக இருந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கையும் எதிராகத்தான் பார்க்க தொடங்கினாங்க. ஸோ ரணில் விக்ரமசிங்கே எப்படிப்பட்டவர்னா மொட்டு கட்சியே வந்து மொட்டு கட்சிக்கு சப்போர்ட் பண்றவராகத்தான் இனம் காணப்பட்டதால
அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கொண்டால் இந்த வருஷம் டிக்ளேர் பண்ணப்படுவது பிரசிடென்சியல் எலெக்ஷன். இப்போ வந்து ரணில் விக்ரமசிங்க இந்த மொட்டு கட்சியோட ஆதரவோடு தான் களம் இறங்குறாராக ஆரம்ப கட்டங்களில் பேசப்பட்டது. ஆனால் சில கசப்புகள் அடிப்படையில் வந்து தம்மிக்க பெரேரான்னு சொல்கிறோம் மொட்டு கட்சி சார்பாக போட்டியிடுவதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருந்த வேலையில் வந்து அது பிளாக் ஆகுது, அல்லது ரம்மிக்க பெரேரா வந்து வித்ரோ ஆகிறார். இந்த இடத்தை ஃபில் பண்ணுற வந்து நாமல் ராஜபக்ச. ஸோ ராஜபக்சோட ஃபேமிலியோட இன்னும் ஒரு ஆதிக்கம் வந்து இப்போ உதயமாகுது. இந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்டெப்ல இருந்து ராஜபக்சேக்கும் ரணில் விக்ரமசிங்க பார்ட்டிக்கும் இடையில வந்து விரிசல் ஒன்று உருவாகுது. இந்த இட நிலைமை என்னென்றால் நாமல் ராஜபக்ச தனி ஒரு வேட்பாளராக கேட்கிறார், ரணில் விக்ரமசிங்க தனி ஒரு வேட்பாளராக கேட்கிறேன் இருக்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்கைக்கு இதுவார காலமும் இருந்த நாமல் ராஜபக்ச அல்லது ராஜபக்சோட பேக்ரவுண்டோடு இருந்த அந்த செல்வாக்கு மங்கி போகுது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட தலைவர் செயலாளர் உட்பட பலர் ரணில் விக்ரமசிங்கைக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அதே மாதிரி மொட்டு கட்சியில் இருந்தவங்களும் பலர் வந்து ஆதரவு அளிக்கிறாங்க ரணில் விக்ரமசிங்கைக்கு. ஸோ மைத்ரிபாலோட சப்போர்ட்டும் கூட ரணில் விக்ரமசிங்கைக்கு போகலாம்ன்றது ஊகித்து கொள்ள முடியுமா இருக்கு. என்ன காரணம் என்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில நிமல் சிறிபால சில்வாவா இருக்கலாம் அல்லது செயலாளராக இருக்கலாம். இவங்க எல்லாம் வந்து ரணில் விக்ரமசிங்கோட மேடையில வந்து பகிரங்கமாக ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக மாறி வராங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் விஜயதாச ராஜபக்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கிறார். ரணில் விக்ரமசிங்கைக்கு ஆரம்பத்தில் இருந்த சப்போர்ட் வந்து 50% குறைந்துள்ளது என்று விஜயதாச ராஜபக்ச தண்ட அனுமானத்தை அவர் கூறி காட்டுறார் மீடியாக்கள். அதே நேரம் வந்து மொட்டு கட்சியில ஸ்ட்ராங்கான ஆதரவா இருந்தவர் தான் தினேஷ் குணவர்தன. அவர் வந்து இன்றைக்கு ரணிலோட சேர்ந்து கொண்டு ரணிலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக மாறி இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிரீஃப் ஒன்று நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். இதுவரை காலமும் நடந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒருக்கா நாங்கள் அவதானிச்சா எங்களுக்கு இதில் ஒரு பிக்சர் ஒன்றை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதாவது 2005ஆம் ஆண்டு எலெக்ஷன் எடுத்துக்கொண்டால் நாங்கள் இந்த இடத்துல வெற்றி பெற்றவரையும் அடுத்த கட்டத்துக்கு வந்தவரையும் பற்றி மாத்திரம் பார்க்குற நேரத்தில் 2 டிஸ்ட்ரிக்ட்கள் எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற கேபிட்டல் கொலம்புவையும் எடுத்துக்கொள்வோம். சாதாரணமாக இருக்கிற ஒரு ஊரை எடுத்துக்கொள்வோம், அனுராதபுரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்றை ஊகிச்சு கொள்ள முடியுமாக இருக்கும். இந்த பிக்சர்ல உங்களுக்கு நல்ல தெளிவாக விளங்கும். மஹிந்த ராஜபக்ச வந்து அனுராதபுரத்தில் 56.53% வெற்றி பெற்றிருக்கிறார். அனுராதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதே நேரம் வந்து கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெறவில்லை. 23.74% தான் அவர் வாக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து 2005ஆம் ஆண்டுல அனுராதபுரத்தில் 42.09% எடுக்கும் பொழுது கொழும்புல வந்து அவர் வெற்றி பெறுகிறார். அது அமோக வெற்றியாக 75.13% இருக்கு. ஓல் ஐலண்ட் ரீதியாக எடுத்துக்கொண்டால் மஹிந்த ராஜபக்ச வந்து 50.29%, யூஎம்பி கேண்டிடேட்டா இருந்த ரணில் விக்ரமசிங்க வந்து 48.43% ஓட்டை எடுத்திருக்கிறார். 2010ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்சையும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவும் போட்டியிடுறாங்க. இதுல வந்து ஓலைலன் ரீதியாக மஹிந்த ராஜபக்ச வந்து 57.88%, ஓலைலன் ரீதியாக வந்து சரத் பொன்சேகா 40.15% பெற்றிருக்கிறார். அனுராதபுரத்தை மாதிரி எடுத்துக்கொண்டால் வந்து மஹிந்த ராஜபக்ச 66.32%, அனுராதபுரத்தில் சரத் பொன்சேகா வந்து 31.94% எடுத்துக்கிறாங்க. அதே வேளை வந்து கொலம்பு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டால் 52.93%, கொலம்பு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டால் சரத் பொன்சேகா வந்து 45.90% எடுத்திருக்கிறார். இதுக்கு அடுத்ததாக நடக்கிற எலெக்ஷன் 2010க்கு பிறகு 2015ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டால் ஃபைனல் ரிசல்ட்ஸ் எங்களுக்கு சொல்லலாம். இதுல போட்டியிடுறாங்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு வந்து மைத்ரிபால சிறிசேனையும் மஹிந்த ராஜபக்சேயும் போட்டியாளர்களாக இருக்கிறாங்க. இதுல வந்து வெற்றி பெறுகிறார் மைத்ரிபால சிறிசேனா. 51.25% ஓட்களை எடுத்து அவர் வெற்றி பெறுகிறார். மஹிந்த ராஜபக்ச 47.58% ஓட்டை எடுத்து ஓல் ஐலண்ட் ரீதியாக வெற்றி பெறுகிறார். இதுலையும் நாங்கள் 2 அனுமானம் ரேண்டம்லி எடுத்த 2 டிஸ்ட்ரிக்ட்கள் எடுத்துக்கொண்டால் அனுராதபுரத்தில் வந்து மைத்ரிபால சிறிசேனா 45% ஓட்டுகளை எடுக்கிறார். அதே நேரம் மஹிந்த ராஜபக்ச அனுராதபுரத்தில் 53% ஓட்டுகள் எடுத்து அனுராதபுரம் மாவட்டத்தில் வெற்றியை ஈட்டுறார். அதே மாதிரி பார்த்தால் மறுபக்கம் கொலம்புல வந்து கொலம்பு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டால் 55.93% வந்து மைத்ரிபால சிறிசேனைக்கு போகும் பொழுது
மஹிந்த ராஜபக்சேக்கு வந்து கொலம்புல வந்து அவர் ஃபெயில் ஆகுறார். 43.40 வீதமாக அவர் ஓட் இருக்கு. இது 2015. கடைசியாக நடந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து 2019 எடுத்துக்கொண்டால் இதுல வந்து கோட்டாபய ராஜபக்சேயும் சஜித் பிரேமதாசையும் அனுரகுமார திசாநாயக்கையும் களம் இறங்குறாங்க. இதுல வந்து கோட்டாபய ராஜபக்ச வந்து 52.25 வீதத்தால வெற்றி பெறுகிறார். அதே வேளை வந்து சஜித் பிரேமதாச 41.99 வீதமாக ஓட் எடுக்கிறார். அனுரகுமார திசாநாயக்க 3.16 வீதமான ஓட்டை எடுத்து இந்த போட்டியில் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாரு. முக்கியமான மாற்றங்கள் நிகழும் என்பதற்கான ஆதாரங்களை சொல்லி காட்டலாம். ரிஷாட் பதியுதீனும் ரவுஃப் ஹக்கீமும் இவங்க வந்து சஜித் பிரேமதாசுக்கு சப்போர்ட் பண்றதாக இருக்கிற அதே வேளை வந்து ஏற்கனவே இருந்த பிரசிடென்ட் கோட்டாபய ராஜபக்ச வந்து நாமல் ராஜபக்சேக்கு தனது ஆதரவு அளிப்பதாக முன் வந்திருக்கிறார். இதுல அடுத்த பக்கத்தை பார்த்தா இதுகால வரையும் நான் சொன்னேன் வந்து ராஜபக்சேயோட அமைந்த ஒரு கூட்டணி வேறையா இருக்கும் பொழுது அனுராதபுரத்து மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அனுராதபுரத்தில் வெற்றியாளர்களாக அல்லது பலம் பொருந்திய அரசியல்வாதிகளாக நிறைய ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியவர்களாக நாங்கள் ஒரு 2-3 பேர் எடுத்துக்கொண்டால் உதாரணமாக SM சந்திரசேனை எடுத்துக்கொண்டால் அவர் கோட்டாபய ராஜபக்சே வெற்றியிட முழு ஆதரவாளராக அனுராதபுரத்தில் இருந்தவர். அதே மாதிரி ஷெஹான் சேமசிங்கை எடுத்துக்கொண்டால் அவரும் முழு ஆதரவாளராக கோட்டாபய ராஜபக்சேயோடு இருந்தவர். இன்றைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கையோட சேர்ந்திருக்கிறாங்க இந்த 2 பேரும். இது மாதிரி துமிந்த திசாநாயக்க உட்பட பலரும் சேர்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற பக்கம் எடுத்துக்கொண்டால் அனுராதபுரத்தில் பெரும்பான்மையான ஒரு ஓட்டு எடுத்த நபர் தான் இஷாக் ரஹ்மான் சொல்றவர். இவரும் வந்து அன்றைக்கு இருந்த கட்சியில இல்லை, இன்றைக்கு இருக்கிறது வந்து ரணில் விக்ரமசிங்கையோட இருக்கிறார். ஸோ இது மாதிரி பலம் பொருந்திய அரசியல்வாதிகள் நிறைய ஓட் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணினவங்க வந்து இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கையோட சேர்ந்து இருக்கிறாங்க. இதுவரை கண்ட எலெக்ஷன் ரிசல்ட்ஸை விட வித்தியாசமான ஒரு ரிசல்ட்ஸை தான் காண போறோம். என்ன காரணம்னால் நான் இந்த போட்ட போட்டோஸ்ல இருந்து போட்ட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னண்டா, இதுவரை காலமும் ஸ்ரீலங்காவில் 2 விதமான குழுக்களுக்கு இடையிலான போட்டி தான் இருந்துச்சு. நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொண்டால் பேர்களை மறந்து விட்டு எடுத்துக்கொண்டால் பச்சை நிறத்துக்கும் நீல நிறத்துக்கும் போட்டி இருந்ததாகத்தான் பொதுவான கருத்து இருந்துச்சு. ஆனால் இன்றைய நிலைமை அப்படி இல்லை. பச்சை நிறமாக இருக்கிற கட்சி 2ஆக உடைஞ்சிருக்கு. சஜித் பிரேமதாஸ் எடுத்துக்கொண்டால் அவரும் ஒரு பலம் பொருந்திய வேட்பாளராக இன்றைக்கு களம் இறங்கியிருக்கிறார். அவருக்கும் பாரிய அளவுல ஆதரவு இருந்து கொண்டிருக்கு. அவரும் பச்சை சார்பான ஒரு கட்சி. ஸோ ரணில் விக்ரமசிங்கே எடுத்துக்கொண்டால் அவரும் எப்படியான பிக்சர் எடுத்துக்கொண்டார்னா அவரும் பச்சை நிறத்துக்கு சார்பான ஒருவராகத்தான் தோற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தவர். ஸோ பச்சை நிறம்னு சொல்றது வந்து இப்போ 2ஆக பிரிந்து எலெக்ஷன்ல களம் இறங்கியிருக்கு. அதே நேரம் நீல நிறத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் மொட்டு கட்சியா எடுத்தாலும் சுதந்திர கட்சியா எடுத்தாலும் இவங்களும் வந்து மக்கள் மத்தியில வேறொரு வித்தியாசமான அது பச்சை நிறத்துக்கு எதிரானவர்களாகத்தான் பிக்சர் ஒன்று வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை என்னென்றால் அவங்களும் 2ஆக பிரிஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் மொட்டு கட்சி எடுத்தா கூட சென்ற எலெக்ஷன்ல கோட்டாபய ராஜபக்ச பாரிய வெற்றி எடுத்த இவர் மொட்டு கட்சியில் இருந்தால் மொட்டு கட்சி ஆதரவு இவருக்கு நிறைய கிடைத்தது. அந்த மொட்டு கட்சியில இவர் வாரத்துக்கு காரணமா இருந்த பலர் வந்து இன்றைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கே உடைக்கிறார். ஸோ நீல நிற கட்சி அல்லது சுதந்திர கட்சி அல்லது மொட்டு கட்சியும் 2ஆக உடைக்கப்பட்டிருக்கு. அல்லது பச்சை நிற கட்சியை இங்கிட்டு எடுத்துக்கொண்டால் அது 2ஆக உடைந்திருக்கு அல்லது உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 2 கட்சியிலையும் வந்து மெஜாரிட்டி ஓட் எடுக்கிறது மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை இருக்கிறதால் இதுல வந்து இப்ப இருக்கிற 3 கேண்டிடேட்டை நாங்கள் எடுத்து கதைச்சால் அனுரகுமார திசாநாயக்க என்றும் இல்லாதவாறான ஒரு ஸ்ட்ராங்கா பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடராக இப்ப இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்றும் இல்லாதவாறு சப்போர்ட் ஒன்று. அதே நேரம் சஜித் எடுத்துக்கொண்டாலும் என்றும் இல்லாதவாறான ஒரு சப்போர்ட் வந்து அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இப்ப ரணில் எடுத்துக்கொண்டாலும் கூட என்றும் இல்லாதவாறான ஒரு சப்போர்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த எல்லா சப்போர்ட்டும் எங்கிருந்து வந்துச்சுன்றால் இந்த ஸ்ரீலங்கன் ஓட்டர்ஸ்ல இருந்து தான் வந்துச்சு. இதுவரை காலமும் இருந்த ஸ்ரீலங்கன் ஓட்டர்ஸ் வந்து வெட்டினாலும் நீலம் வெட்டினாலும் பச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தது எல்லாம் இல்லாமல் போய் பச்சை கட்சி 2ஆகவும் மொட்டு கட்சியோ சுதந்திர கட்சியோ நீல கட்சியோ 2ஆகவும் பிரிந்து எல்லாம் பிரிந்தான ஓட் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. 50% யாருக்கும் கிடைக்காட்டி என்ன நடக்கும்னு சொல்றதுக்கான வீடியோ வந்து நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே கதைத்த வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். அதை கட்டாயம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எந்த வேட்பாளரும் 50% எடுக்காட்டி என்ன நடக்கும்ன்றது கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ எதிர்வரும் எலெக்ஷன் வந்து லேசாக வெல்லக்கூடிய எலெக்ஷனாக இருக்கும்ன்றது நான் நினைக்க இல்லை. ஸோ மிச்சமும் ஸ்ட்ராங்கஸ்டான கேண்டிடேட்ஸ் தான் இந்த முறை இருக்கிறாங்க. யாரும் வந்து ஒரு லூஸான கேண்டிடேட்ஸாக இல்லை. அது சஜித்தா இருந்தாலும் அனுரையா இருந்தாலும் ரணிலா இருந்தாலும்
அவங்க வந்து யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கொள்ள கூட முடியாத ஒரு அளவுக்கு தான் அவங்களோட ஸ்ட்ராங்னஸ் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. 9ஆம் மாதம் 21ஆம் தேதி நடக்க இருக்கின்ற எலெக்ஷனில் வந்து முடிவு மிச்சம் வித்தியாசமானதாக தான் அமைய போகுது. அந்த எலெக்ஷன் நிலவரத்துக்கு முதல்ல நாங்கள் இது பற்றி நிறைய பேசுவோம். எதுவரை காலமும் இப்போ உங்களோட எஸ்டிமேட் படி யார் இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வெல்லுவாங்கன்றது நீங்கள் வந்து கருதுறீங்களோ அந்த கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மற்றும் ஒரு வீடியோவில் எலெக்ஷன் சம்மந்தமாக கதைப்போம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.